அக்குப்பஞ்சர் ஊசி மூலமாக வைத்தியம் பார்க்கும்போது நம்ம கிட்னியை சரி பண்ண முடியுமா? அக்குப்பஞ்சர் வைத்தியம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வைத்தியம். இதில் அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு காண்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அந்த நோய் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ கிட்னி ஒரு டயாலிசிஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது அவர் அக்குப்பஞ்சர் வைத்தியம் எடுத்துக்காரு அப்படின்னா அவர் எந்த மாதிரி சூழ்நிலை வராரோ அதிலிருந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையிலிருந்து கடத்தி கொண்டு போகலாம். அதுக்கு நல்ல வைத்திய முறை அக்குப்பஞ்சர் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அக்குப்பஞ்சர் வைத்தியம் பார்க்கும்போது அந்த நோயுற்றவரும் மிக வைத்தியர் சொல்லக்கூடியதை நல்லபடியாக பின்பற்றணும். இதில் இறைத்தன்மை சேர்ந்தது அக்குப்பஞ்சர் என்பதால் கொஞ்சம் இறைத்தன்மையோட அனுகிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப நிலையிலேயே ஒருத்தர் அக்குப்பஞ்சருக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக விரைவான நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க தொடங்கும். அதனால் யாருக்கெல்லாம் அக்குப்பஞ்சர் வைத்தியம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் உடல் சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கிறதோ அதை பொறுத்தே உங்களுடைய நோய்த்தன்மைக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க தொடங்கும். அதை மறந்துட வேண்டாம். ரொம்ப முத்தி போய் பயங்கரமான பிரச்சனையோட சமயத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் அக்குப்பஞ்சர் வைத்தியம் மட்டும் இல்லை, எந்த வைத்தியமாக இருந்தாலும் எந்த அளவுக்கு தீர்வு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்பதை புரிஞ்சுக்கங்க. எல்லா விதமான வைத்தியத்திற்கும் அக்குப்பஞ்சரில் நாம் தீர்வினை காண்பதற்கான முயற்சியை செய்யலாம். அதுக்கு தீர்வு அவருடைய உடல் சூழ்நிலையை பொறுத்தே கிடைக்க தொடங்குகிறத மறந்துட வேண்டாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க. மனிதெல்லா மருத்துவமாகிய அக்குப்பஞ்சர் வைத்தியத்தை எடுத்து நீங்கள் செயல்பட்டு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக உங்கள் அருகில் உள்ள வைத்தியர்கிட்ட நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பதிவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.